கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பல வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். என்னவென்று சொன்னால், நீதி என்று சொல்லக்கூடிய காரியத்தை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். நீதி என்று சொன்னால் நேர்மையாக நடப்பது மட்டும் அல்ல. நீதி என்று சொன்னால் நல்ல வாழ்வு, நேர்மையாக வாழ்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட வேதாகமம் சொல்லுகின்ற நீதி என்று சொல்லக்கூடியது தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி, தேவனுக்கு முன்பாக. ஆனால் சபையின் காலகட்டத்தில் தேவனுக்கு முன்பாக தைரியமாக வாழ கற்றுக் கொடுக்க சபை மறந்து விட்டது. ஆகவே சபை என்று சொன்னாலே தேவ சமூகத்தில் வரும்போதே அழுகை, கெஞ்சல், கூப்பாடு, கண்ணீர், இதுதான் அதிகமாக சபையில் உருவாக ஆரம்பித்தது. நான் வளர்ந்த காலகட்டத்திலலாம் அதிகமாக இது இருந்துச்சு. ஆகவே தான் சொல்கிறேன், இல்லாமலாம் கிடையாது. இன்றைக்கும் சில இடங்களில் இருக்குது. தேவனுடைய சமூகம் என்று சொன்னாலே ஒப்பாரி வைக்கிறதும், கண்ணீர் விடுறதும், ஒரு தைரியமற்ற நிலையில் இருப்பதும், இப்படி தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக தைரியமாக, எப்படி தைரியமாகனா, குற்ற உணர்வு இல்லாமல், தண்டனை தீர்ப்பு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல். ஆனால் இதுதான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதிகமாக மக்கள் மத்தியில் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம், அதிகமாக பார்க்குறோம். கர்த்தர் தண்டிச்சிருவாரோ என்கின்ற ஒரு பயத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, சின்ன வயசில் நான் சர்ச்சுக்கு போகும்போதே என்னெல்லாம் கர்த்தர் விட்டுட்டு போயிடுவாரோ என்ற ஒரு அந்த ஒரு பயத்தில் தான் நிறைய நேரத்தில் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். சில இடத்துல சபைக்கு போய் மற்ற காரியத்தை செய்யும் போதெல்லாம் என் உள்ளத்தில் ஆண்டவரை விட்டுறக்கூடாது, என்னை கைவிட்டுறக்கூடாது. எங்கள் ப்ரேயர் கூட, ஆண்டவரே பரலோகத்தில் எப்படியாவது ஓரத்தில் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபம் பண்ண நாட்கள் என் மனதில் இருக்கின்றது. ஆனால் நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினி தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணி. அதுதான் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எபிரேயரில் எபிரேய ஆக்கியோன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். பாருங்கள், இரக்கத்தை பெற வேண்டும், கிருபையை அடைய வேண்டும், தைரியமாய், அதற்காக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபை ஆசனம், கிருபாசனம். கிருபாசனம் என்பது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு பார்ட், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அதற்கு அடுத்தது முதல்ல சொல்லப்போனால் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், ஹையஸ்ட் பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும், வேறு யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆசாரியர்கள் உள்ளே போகலாம், வரலாம். தூபம் ஏற்றுவதற்கு, எண்ணெய் வைப்பதற்கு, மற்ற காரியத்தெல்லாம் உள்ளே போயிட்டு வரலாம். வெளிப்பிரகாரத்தில் தாவீது கூட ஆசைப்பட்டார், ஆண்டவரே நம்முடைய பிரகாரங்களில் செல்லுகின்ற ஒரு நாள், நம்முடைய பிரகாரம், வெளிப்பிரகாரத்தில் வாழக்கூடிய ஒரு நாள் அவர் என்ஜாய் பண்ணார். அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, அவர் ராஜாக்கள் முதற்கொண்டு, நியாயாதிபதிகள் முதற்கொண்டு எல்லாருமே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள். ஆனால் உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக, புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்ன பாக்கியம் என்று சொன்னால், நீ தைரியமாக வரலாம், இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாக வரலாம். எப்படி தைரியமாக வரலாம் என்று சொன்னால், ஆக்கினி தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாக நீ வரலாம். இதற்கு பெயர் தான் நீதி. தைரியமாக வா என்பதற்கு அடையாளம் என்ன?
அது சொல்லப்படுகின்ற வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன? எதிர்நிமித்தமாக நீ வரலாம் என்று சொன்னால் தேவனே நமக்கு கொடுக்கின்ற அவருடைய நீதி நிமித்தமாக. ஆகுதான் வேதம் சொல்கின்றது, நாம் அவரால் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று வேதத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ நம்மை தேவ நீதி ஆக்குனது யார்? கர்த்தராகிய இயேசு. அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி பாடுகளின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதியின் ஆடை நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் உடையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகதான் நீதியின் சால்வை நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் நாம் படிக்கின்றோம். தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் நீதியின் சால்வை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதியை தேவன் தரிப்பித்திருக்கிறார். நீதி என்ற உடையினால் தேவன் நம்மை மூடியிருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதாம் தவறு செய்த போது அவன் தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக ஒரு இலை ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டான். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, ஆதாம் இது உனக்கு சுத்தப்பட்டு வராது, லாய்க்கப்பட்டு வராதுன்னு சொல்லி தேவன் அன்றைக்கு ஒரு பிரமாணத்தை உருவாக்கி மிருகத்தை அடித்து மிருகத்தின் இரத்தத்தின் மூலமாக ஒரு வேத பதிவு இரத்தத்திலான ட்ரெஸ் அவனுக்கு மூடினார் என்று போடப்பட்டிருக்குது. இரத்தத்திலான ட்ரெஸ் அன்றைக்கு தேவன் காண்பித்தார். உன் பாவம் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும் என்பதை அன்றைக்கே தேவன் ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே முதல் 3வது அதிகாரத்திலே தேவன் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாடத்தை தான் பிற்பாடு ஆதாம் காயின் ஆபேலுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். பிற்பாடு அவங்களுடைய அடுத்த தலைமுறைகளாக இருந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆதாம் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், நோவாவின் காலகட்டத்தில் இந்த நீதியை எப்படி கற்றுக் கொடுத்தார், இந்த பலிகளை எப்படி கற்றுக் கொடுத்தார், இரத்த பலிகளை எப்படி கற்றுக் கொடுத்தார், அதன் மூலமாக எப்படி அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது என்பதெல்லாம் நாம் படிக்க ஆரம்பித்தோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நீதிமான்களாக நம்மை பார்த்து தான் எபிரேயன்னு சொல்கிறாரு, தைரியமாக வா, இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேர கடவோம் என்று தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே தைரியமாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் பாருங்கள், நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நீதிமான்களாக நம்மை பார்த்து வேதம் சொல்கின்றது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள், உங்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதை யாரை எவனோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். உன் நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாதவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படாதவன் யாரோ அந்த வார்த்தையை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த வார்த்தை யாருக்கு பலிக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் பலிக்கும். எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லலை. யார் ரட்சிக்கப்பட்டாரோ அவர் நீதிமான்களுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்கிறாரு? நீதிமான்களுக்கு சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களை பார்த்து சொல்கின்றேன், உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மை உண்டாகும் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன். ஆமென். ஆகவே இது விசுவாசிக்க வேண்டும். நீதிமானாக எனக்கு நல்லது நன்மை பலனாக வரும் என்று விசுவாசிக்க வேண்டும். தீமைகளை நம்முடைய எல்கையிலிருந்து விரட்ட வேண்டும், துரத்த வேண்டும். நம்முடைய மனதை பூலோக எண்ணத்திலிருந்து எடுத்து போட்டு பரலோக எண்ணத்தால் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். அதுதான் போன வாரத்தில் கடைசி சொன்னேன், நம்முடைய ஆண்டனாவை சிக்னல் வரக்கூடிய பக்கம் திருப்ப வேண்டும். பிளம்பர் ஒரு ரேடியோ இருக்கும்போது ரேடியோ போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், அந்த ரேடியோவை வச்சு அப்படியே திருவி அதே திருவி உடச்சி போட்டுருவாங்க. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து ஓட ஆரம்பிக்கும். காலையிலேயே விடிய காலம் 4 மணிலேருந்து எல்லா நியூஸும், அதாவது இந்தியாவில் என்னென்ன லாங்குவேஜ், அவர் எல்லா ஊரும் சுற்றி வந்தோன்னா எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால எல்லா நியூஸையும் போட்டு திருவிடு உட்காந்துருப்பார் பாருங்கள். காலையில் 4 மணிலேருந்து ஓடிட்டுருக்கோம். எங்கே இருந்தால் சிக்னல் கிடைக்குதோ அங்கெல்லாம் சிக்னல் பிடிச்சிடுவார்.
என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. ஆகவேதான் பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பரலோகத்துக்குரிய அதாவது பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அப்போ கிறிஸ்து பரலோகத்தில் விட்டிருக்கிறார், நாம் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அதாவது அவருடைய வலது பக்கத்தில் கிறிஸ்துவுக்குள் நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. படிப்போம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி இருக்கிறார். நாம் இப்போ எங்கே? கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். 7ஆம் வசனம் போடப்பட்டிருக்குது. இப்படி ரட்சித்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் இப்போ அவரோடு கூட அவருடைய வலது பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனம் படிப்போம். அதிலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிதாவின் வலது பக்கத்தில் உட்காரும்படியான ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தனியாக போய் உட்கார முடியாது. ஆகவேதான் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை வைத்து, நம்மை அவருக்குள்ளாக வைத்து, அது நிமித்தமாக நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் செல்ல தகுதியற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லா தகுதியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி மார்த்தட்ட முடியாது. கிறிஸ்து என்ற ஒருத்தரை நம்மளை விட்டு அகற்றி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு இல்லை. வேதம் சொல்கின்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இன்றைக்கு நாம் அவரோடு இணைக்கப்பட்டால் மட்டுமே தான் நமக்கு வாழ்வு இருக்கிறது. நம் பூமியிலே சுகித்திருக்க முடியும், சுபிட்சமாகவும் வாழ முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் நகர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு வாழ்வே இல்லை, பூஜ்யம். யோசிச்சு பாருங்கள், வாழ்வே இல்லை, ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் வாழ்வே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு நாம் நன்றாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரியம், எல்லாம் கிறிஸ்துவினால், அவருடைய தயவினால், அவருடைய இரக்கத்தினால் நாம் இருக்கிறோம். ஆகதான் எபிரேயர்க்கு சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெறவும், கிறிஸ்துவனுடைய கிருபையை அடையவும் நீ தைரியமா நீ அவரிடத்துல வா. ஏன், எப்படி நமக்கு தைரியமாக ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னு சொன்னால், எல்லாமே கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நமக்கு நல்ல ஒரு ஸ்தானம், நமக்கு நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாம் எது நிமித்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் என்னுடைய தகுதி அடிப்படையில் அல்ல, எல்லாம் அவருடைய இயேசுனுடைய தகுதியின் அடிப்படையில் தான் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு கடவுளுடைய வலது பக்கத்திலேயே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடு இணையாகாது. எதற்காக? இன்றைக்கு தேவனோடு நான் இருக்கிறேன், தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறேன், கடவுளுக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டை எழுதின ஆக்கியோன் பவுலடியார் சொல்லுகின்றாரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல,
மேலானவைகளை நாடுங்கள். ஆனால் என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவ உலகம் மேலானவைகளை நாடுவதை காட்டிலும் பூமியில் உள்ளவைகளை தான் அதிகமாக நாடி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாடுதல், நம்முடைய தேடுதல், நம்முடைய ஏக்கம், நம்முடைய தவிப்பு எல்லாமே எது சுற்றி இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குதுன்னா, பூமியில் இருக்கின்ற காரியங்களை எண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை ஏன் நாடுங்கள். கிறிஸ்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இயேசுவோடு கூட பரலோகத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு பரலோகவாசி. சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பரலோகவாசி. ஆமென். பூலோகவாசி, பூலோகத்தில் இருந்தாலும் ஒரிஜினல் நீங்கள் பூலோகவாசி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரலோகவாசிகள். ஆகுதான் நீங்கள் பூமியில் உள்ள பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் இவைகள் எல்லாவற்றின் மேலும் உங்களுடைய மனதை பதிய வைக்காதீர்கள். இவைகள் எல்லாமே பூமியிலிருந்து வருகின்ற காரியம். பூமியில் உள்ளவைகள் மீது உங்களுடைய கண்களை வைக்காதீர்கள். பரலோகத்தில் மேலானவைகள் மேலேயே உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? பூமியில் இருக்கிற எண்ணங்களெல்லாம் எடுங்க. உங்கள் எண்ணங்கள் இந்த பூமியோடு, ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை, உம்முடைய வசனத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அவருடைய பெரிய ஒரு ஜெபமாக இருக்குது சங்கீதக்காரனுடைய ஜெபம். சொல்கிறாரு, ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் நிறைய பேருடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய வசனத்தின்படி, அவருடைய கிருபையின்படி உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது பெரிதான ஒரு வேலையாக இருக்கின்றது. நம்முடைய எண்ணம் மறுரூபம் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அநேக நேரத்தில் அந்த ஆத்மா எப்படி சங்கீதக்காரன் கதறினாரோ அதே பொழுது இன்றைக்கும் நீங்கள் நிறைய பேருடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டப்பட்டிருக்குது. ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. ஆவி புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா எதோடு ஒட்டப்பட்டிருக்குதுன்னா மண்ணோடு ஒட்டப்பட்டிருக்குது. ஆகதான் பவுல் சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகள் அல்லப்பா, மேலானவைகள் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் ஆத்மாவை கொண்டு போய் மனதை கொண்டு வந்து மேலானவைகள் மீது பதிய வையுங்கள். ஆமென். பரலோகத்தில் உள்ள பரிசுத்தத்தின் மீது பதிய வையுங்கள். பரலோகத்தில் உள்ள ஆரோக்கியத்தின் மீது பதிய வையுங்கள். பரலோகத்தில் உள்ள வெற்றியின் மீது பதிய வையுங்கள். பரலோகத்திலிருந்து வருகின்ற நன்மையான காரியங்கள் மீது உங்கள் மனதை பதிய வையுங்கள். ஆமென். ஒரு காரியம் சொல்கிறேன், பூலோகத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். எப்படி? மனதிலே தேவன் என்ன விரும்புகிறார், மனதிலே பரலோகத்தின் எண்ணங்களால் உங்கள் மனதை நிரப்ப ஆரம்பியுங்கள். ஆமென். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய மனதின் கண்களை தாழ்வான பூலோகத்திலிருந்து எடுத்து உயர்வான பரலோகத்தின் மீது பதிய வையுங்கள் என்றுதான் பவுல் நமக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறார். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். புரியுதுங்களா? மனதை அதன் மீது வையுங்க. மனது பரலோக காரியத்தின் மீது, தேவன் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற காரியத்தின் மீது உங்கள் மனதை பதிய வையுங்கள். வேத புத்தகம் முழுவதும் அதான் போதிக்குது. நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கணும்? நம்முடைய எண்ணம் எப்போதுமே பூமிக்குரியவைகள் மீது இருக்கக்கூடாது. தேவன் நமக்காக ஏற்படுத்தின காரியத்தின் மீது நம்முடைய மனதை பதிய வைப்போமாக. ஆமென். அதான் பவுல் அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறார். அவதான் கொலோசியர் 3:1-2 படிச்சொல்லையா, தேவனுடைய வலது பார்சத்தில், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்டியன். நம் கிறிஸ்தவங்க என்று சொல்கிறதில் பெருமைப்பட வேண்டும். ஆனால் பெருமைப்பட்டு கொண்டு நிற்காமல்
பரலோகம் எதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்கின்றதோ அதை ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாட வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் உடனே அது பாவம், நல்ல வாகனத்தில் போனால் உடனே அது பாவம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உடனே பாவம். நல்லா கவனமாக கேளுங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது, இவைகளெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு, சொல்லுங்க எல்லாரும், நாம் அனுபவிக்கிறதற்கு. சொல்லுங்க, அனுபவி. நல்லா சொல்லுங்க, அனுபவி. பல்லவி இல்லை, அனுபவி. இன்னும் அனுபவி என்னன்னா ஆங்கிலத்தில் சொல்லுங்க என்ஜாய். தமிழில் அனுபவின்னா ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் என்ஜாய் சொல்லுங்க, என்ஜாய் சொல்லுங்க, என்ஜாய். நல்லா சொல்லுங்க, என்ஜாய். நல்லா உணர்ந்து சொல்லுங்களேன், என்ஜாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா என்ஜாய். ஆமாம், அனுபவி. நான் அனுபவின்ற ஒரு வார்த்தை கிறிஸ்தவ உலகம் கெட்ட வார்த்தைன்னு எடுத்துக்கிச்சு. அனுபவின்னு சொன்னாலே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. கவனமாக கேளுங்க. அனுபவின்னு சொன்ன உடனே மக்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் அவங்க நிறைய நிறைய தப்பான காரியம் தான் மனதில் வரும். அனுபவின்னா உடனே அவங்க கெட்ட காரியம், கெட்ட விஷயங்கள் உடனே அது மனதுக்கு வந்துடும். இன்னும் அனுபவி, அப்போ இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதா? பைபிள் தெளிவாக போடப்பட்டிருக்குது, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும், சொல்லுங்கள், நன்மைகளையும். அதாவது நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு, அதிலையும் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்கள், நன்மைகளை. ஆமாம், அனுபவிப்பது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில், சபையின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே அதுக்கு பெரிய சண்டையே போட்ட குடும்பமாக எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறாங்க. அப்படிதான் பாருங்கள், ஒரு குடும்பம் பாருங்கள், புரோட்டாவுக்காக சண்டை போட்ட குடும்பம் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. பஞ்சாயத்து ஃபோன் பண்ணி புரோட்டா சண்டை. கல்யாணம் புதுசில் புருஷன் சொல்கிறாரு, பாஸ்டர் ஒரு பெரிய பஞ்சாயத்து, உடனே வாங்க. நானும் பெட்ரோல் போட்டு போகிறேன். என்னையா பிரச்சனை கேட்டால், என் மனைவி புரோட்டா கேட்குறேன். புரோட்டா தானே கேட்குறேன், வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இது ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டு பெரிய இது பண்ணுறீங்களே, என் நேரத்தை வீணாக்கி அது பண்ணி இது பண்ணி. உடனே அவருக்கு ஏன் மேலே கோபம், எப்படி நீங்கள் இதை அனுமதிக்கலாம்? ஏன் கடவுள் நாக்க கொடுத்துருக்கிறாரு, புரோட்டா தானே கேட்டார், சாப்பிட்டு போகட்டுமே. சிகரெட்டாக கேட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது தப்பான காரியத்தை கேட்டாங்களா? தப்பான காரியத்தை கேட்டால் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏமா இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குது, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதான், நம்ம என்ன பண்ண, நானும் கொஞ்சம் எனக்கு பாயிண்ட் கிடச்சிருக்கு, நானும் பிடிச்சி 2 வாங்குன்னு வாங்கியிருக்கலாம். ஆனால் புரோட்டா தான் கேட்குறேன். அடுத்து தயிர், புரோட்டா விட, சரிங்க பாஸ்டர் இது கொடுங்க. அடுத்து தயிர் கேட்குறேன், தயிர் தானே கேட்டேன். ஏன் நம்ம ஊரில் இருக்கிறாங்க இந்த பஞ்சாயத்தில், நம்ம ஊரில் நடந்துச்சு, வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஊரில் நடந்த பஞ்சாயத்து இதெல்லாம் அதாவது நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும். ஆமென். நன்மைகளை எப்படி கொடுக்குறாராம்? பைபிளில் போடப்பட்டிருக்குது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற செத்த தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆமென். அப்போ அனுபவிக்கிறது தப்பு கிடையாது. 2வது, நன்மைகளை அனுபவிக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் தப்பானதை அனுபவிச்சா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி கேட்கலாம், ஏங்க தப்பு தானேங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போகுது, தப்பு தானே நம்ம கேட்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நன்மைகளை அனுபவிப்பதில் தப்பு இல்லை. சொல்லுங்கள் பக்கத்தில், நன்மைகளை அனுபவிப்பது தப்பு இல்லை. ஆமென். உடனே இது தேவையா அது தேவையா உடனே போகக்கூடாது. நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பவுல் எதை காமிக்கிறார்? பூமியில் உள்ளவைகள்லாம் எதை பற்றி சொல்கிறார்? பூமி, அதாவது நாம் அனுபவிப்பது சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. இதன் மேலே கவனம் செலுத்துறது தப்பு கிடையாது.
ஆனால் தீமை என்று வரும்போது அதில் கவனம் செலுத்த கூடாது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு பல சரக்குகளை அவன் கையில் வச்சிருக்கிறான். என்னென்ன சரக்கு? வியாதி என்ற சரக்கு, வேதனை என்ற சரக்கு, வலி என்ற சரக்கு, கசப்பு என்ற சரக்கு, எரிச்சல் என்ற சரக்குலாம் வச்சிட்டு இருக்கிறான். வந்து அந்த அந்த அவனுடைய அந்த வழிகளில் நம்ம இன்வால்மெண்ட் ஆகிடக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது. அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய காரியத்தின் மேலே, மேலான காரியத்தின் மீது நாம் நாட்டமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, பாதாளத்தின் சரக்கிலிருந்து நம்முடைய மனதை எடுத்துடணும். பரலோகத்தின் சரக்கு ஒன்று இருக்குது, அது எல்லாமே நன்மையான திட்டங்கள். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு ஜெபம். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாமும் அவைகளை விரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், பரலோகத்தில் கெட்ட சித்தங்கள் அல்ல, பரலோகத்தில் மோசமான சித்தங்கள் அல்ல, பரலோகத்தில் நம்மை குறித்து நல்ல சித்தங்களை வைத்திருக்கிறார். ஆகவேதான் எரேமியா 29:11 படிக்கின்றோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். உங்களை குறித்து என்னை குறித்தும் பரலோக தேவனுடைய எண்ணம் என்னன்னா, எப்போது நம்முடைய வாழ்வில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். இதெல்லாம் புரிந்து கொண்ட ரோமாபுரி மக்களுக்கு தான் சொல்றாரு. படிப்போம். ரோமர் புஸ்தகம் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கவனிச்சிங்களா? அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம், இதெல்லாம் தெரியணும். நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இது நிமித்தமாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம், இவைகளை தெரிந்து கொண்டு அதில் கவனம் செலுத்தணும், அதில் நாட்டம் கொள்ள வேண்டும். அது நிமித்தமாக நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் 1 யோவான் 5:19 படிங்க. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். சொல்லுங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நீங்களும் நானும் யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால். அப்புறம் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் எங்க கிடக்குது? பொல்லாங்கனுக்குள், தீமைக்குள், தவறான எண்ணங்களுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்து இருக்கிறோம். அதுதான் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14:30, பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அவனுடைய தன்மை என்ன? பிசாசுடைய தன்மை என்ன? அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். பிசாசுடைய டார்கெட், பிசாசுடைய பிளான், பிசாசுடைய பர்பஸ் என்னன்னு சொன்னால் திருடுறது, கொள்வது, அழிக்கிறது. நல்லா புரிஞ்சு, இது எங்கெல்லாம் இருக்குதோ அது எங்கே எல்லாமே பிசாசு உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். சொல்லுங்கள், திருடுறது, கொள்வது, அழிக்கிறது, இது எல்லாமே பிசாசுடைய கேரக்டர், பிசாசுடைய குணங்கள். ஆகவேதான் இந்த உலகம் பார்த்திங்கன்னா மரணத்தில் நிரப்பப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ அதால் நிரம்பாத, பரலோக ஜீவனால் உன் மனதை பரலோக எண்ணத்தால் உங்கள் மனதை நிரப்புங்கள், மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான்களாகிய நம்மை குறித்து வேதம் சொல்கின்றது, நீதிமான்களாகிய நாம் மேலானவைகளை நாடுகிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதற்காக தான் கர்த்தர் என்னையும் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்கிட்டு பிசாசு பண்ணுற எல்லா வேலையும் செய்யப்பான்னு சொல்லலை, பிசாசு பண்ணுற எல்லா காரியத்தின் பக்கம் பின்னாடி ஓடுன்னு சொல்லலை. ஆனால் நீ கிறிஸ்தவம் அப்படி தான். நீ கிறிஸ்தவத்தில் இருக்கிற சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிசாசின் காரியத்தெல்லாம் அவ்வளோ நாட்டமுள்ளவங்களாக இருக்கிறாங்க.
பிசாசின் காரியத்தில் அவ்வளோ வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கவனிங்க, கவனமாக இருக்கணும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை வேட்டையாட வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகதான் பவுல் ஒரு பக்கம் இருந்து சத்தம் போடுறாரு, ஒரு பக்கம் இருந்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தேவ பிள்ளைகளை இந்த மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம் எதில் நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறோம், எதில் மீது கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நீதிமான்களாக நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப கொஞ்சம் ஹார்டான வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். என்ன சொல்கிறாரு? பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோக எண்ணங்களால் உன் மனதை நிரப்பு. பரலோக சித்தங்களால் உன் மனதை நிரப்பு. தேவனுடைய எண்ணங்களால் உன்னுடைய மனதை நிரப்பு. ஆமென். ஆகதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி தான் மனதை புதிதாக்க வேண்டும். பரலோக மனதாக நம்முடைய மனம் மாற 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 அது மறுரூபமாக்கப்படும். இது நடக்கும்போது உங்கள் வாழ்வு அது இன்னும் சூப்பராக மறுரூபம் அடைவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகதான் நீதிமொழி எழுதின ஆக்கியோன்னு சொல்கிறார் 23:7, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்கள் இருதயத்தின் நினைவு, எண்ணங்கள், தோற்றம், ஆத்மா, மைண்டு, இது எப்படி இருக்குதோ அப்படி தான் நீ அப்படின்றார். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் மைண்டு எப்படியோ அதான் பண்ணி. சார் சொல்லுவாங்க, என்னை பற்றி கர்த்தனை சொல்கிறாரு, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். ஹலோ, புரிஞ்சுச்சிங்களா? உங்களை பற்றி என்ன மேலானவைகளை யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் நீங்கள். கீழானதை யோசிச்சு வச்சுக்கிறீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்க போகிறீங்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறீங்க. கவனமாக கேளுங்க. உங்கள் மனது எதின் பக்கம் போகுது? உங்கள் மனது பூமிக்குரியவைகளை தேடும் என்று சொன்னால், பூமிக்குரியவர்கள் நாடும் என்று சொன்னால், நன்றாக கவனமாக கேளுங்க, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் மனது மேலானவைகள், பரலோகத்துக்குரியவைகள் நாடும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருப்பீர்கள். எப்படி? ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் நீதிமான்கள். நீதிமான்களாக நாம் நம்முடைய மனதை எதிலே பதித்து வைத்திருக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். இந்த கீழான காரியத்தில் கொண்டு போய் நம்முடைய மனதை பதித்து வைத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய மனதை மேலான காரியம், பரலோகத்தின் காரியம்? உங்களை என்னை பற்றி வேதம் சொல்கின்றது, நாம் பரலோக வாசிகள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பரலோகம், பரலோகத்தின் எண்ணத்தால் நிரம்ப வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அப்போ உங்களை குறித்து சொல்ல வேண்டுமா? நீங்கள் அடுத்த மாதம் எப்படி இருக்க போகிறீங்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறீங்க, எல்லாம் எதின் அடிப்படையில் என்று சொன்னால், உங்கள் மனது எதை அதிகமாக யோசிக்கிறது? பூமிக்குரிய காரியங்களை அதிகமாக யோசிக்கும் என்று சொன்னால் ஈஸியாக சொல்லிடலாம். உங்களை பற்றி தீர்க்க தரிசனம் ஈஸியாக சொல்லிடலாம், ரொம்ப கஷ்டம்தான் கிடையாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் தீர்க்க தரிசனமாக வந்து அமையும். உங்கள் வாழ்வு அப்படி தான் அமையும். நீங்கள் எதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தான் உங்கள் அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பது எதை பொறுத்து இருக்கிறது? உங்கள் மனம் எதில் ஆர்வமாக இருக்கிறது, உங்கள் மனம் எதை வாஞ்சிக்கிறது, உங்கள் மனம் எதற்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறது, அதை பொறுத்து தான் நீங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? அதுதான் என்ன சொல்கிறோம், வார்த்தையின் பக்கம் திரும்புங்க. வார்த்தையில் நம்மை பற்றி தேவன் ஏராளம் எழுதி வைத்திருக்கிறாரு. இதில் கவனம் செலுத்துங்க, இதை பாருங்க, இதன் மீது நோக்கமாக இருங்கள். நீதிமான்களாக நாம் இதில் கவனம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே நான் சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையால், பரலோக எண்ணங்களால் உங்கள் மனதை நீங்கள் நிரப்புகிறீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலேயே நீங்கள் பரலோக வாழ்வை அனுபவிக்க முடியும். நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்கள் எல்லாமே கீழானதா, ரொம்ப ஓப்லெஸ்ஸா, ரொம்ப வேறு மாதிரி தேவையில்லாத காரியத்தில் நினைக்க நம்முடைய வாழ்வை பரலோகமாக வாழ்கிறத விட நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எது நிமித்தமாக தெரியுங்களா? மனது நிமித்தமாக, எண்ணங்களின் நிமித்தமாக. நம்முடைய எண்ணங்களில் பார்த்திங்கன்னா கண்ட தேவையில்லாத காரிய குப்பைகள் இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு நேராக போக ஆரம்பிச்சிருது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். ஆமென். சொல்லுங்கள், நாங்கள் நீதிமான்கள்,
நாங்கள் பரலோகவாசிகள். நாங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை பரலோகத்துக்குரியவைகளை நாட வேண்டும் என்று, தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் இனிமேல் பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோகத்துக்குரியவைகளே தேடுவோம். ஆமென். பாருங்க, இதற்காக தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலேயே வந்தார். ஏன் வந்தார்? நமக்கு மனிதன் பாவத்தின் நிமித்தமாக நீதி இழந்து விட்டான். நீதி இழந்தது நிமித்தமாக தேவ சமூகத்தில் தைரியமாக போக முடியல, தேவன்கிட்ட பழக முடியல, பேச முடியல. அவனுடைய எண்ணம் பைபிள் புறப்பட்டது, புத்தியில் அந்தகாரப்பட்டு கிடக்கின்றான். புத்தி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. படிப்போம், எபேசியர்கள் நிருபத்தை திருப்புவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள, 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். கவனிச்சிங்களா? யாருக்கு சொல்றாரு? விசுவாசிகளுக்கு எழுதுறார். எபேசு சபை சபைகளுக்கு ராணி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இப்படிப்பட்ட ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் உள்ள இந்த சபைக்கு தான் எழுதுறாரு. உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமென். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சு? மற்ற புறஜாதிகளை போல. புறஜாதிகள்னா கிறிஸ்து அற்றவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள் போல. அவங்க தான் சிந்தையில வீணான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறது நீங்கள் இருக்காதீங்க. அப்புறம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, பார்த்தீங்களா? அவங்க புத்தி எப்படிப்பட்டதா இருக்குதான்? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தை, அடுத்தது இருதய கடினம், தங்களில் இருக்கும் அறியாமை தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய், இதன் நிமித்தமாக தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அப்புறம் உணர்வில்ல சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி. கவனிச்சிங்களா? அசுத்தங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றாங்களாம். தப்பான விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் சொல்றாரு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. புரியுது? நம்மளை எங்க கொண்டு போய் வைக்கிறார்? இந்த எண்ணங்களின் அடிப்படையில், எண்ணங்களில் தேவையில்லாத காரியத்தை, குப்பை, கெட்டது, கண்டது இதெல்லாம் உள்ளே போய் வைக்காத. நீங்கள் அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள, நீங்கள் எப்படி நீங்கள் கிறிஸ்துவை சொல்கிறாரு, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் சொல்கிறாரு 22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷங்களை கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த உலகம் போகிற அந்த வீணான சிந்தையினால் புத்தி அந்தகாரப்பட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட சிந்தையினால் உங்கள் வாழ்வை தரிப்பிக்காதீர்கள். தேவனுடைய எண்ணங்களால் நம்முடைய மனதை தரிப்பிக்க வேண்டும். ஆமென். ஆகுதான் நான் சொன்னலையா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? என்னுடைய ஸ்தானம் என்ன? பிதாவின் வலது பக்கம் கிறிஸ்துவுக்குள்ளாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக, நம்முடைய ஸ்தானத்தை அறிந்து அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக வாழ வேண்டும். நீதிக்குரிய ட்ரெஸ்ஸை நம்ம கொடுத்துருக்கிறாரே, அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை அணிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அநேக விசுவாசிங்க, ஆகதான் விசுவாசிங்க ரட்சிக்கப்பட்ட பாவி அல்ல. சில சொல்ல ரட்சிக்கப்பட்ட பாவிங்க அப்படின்வாங்க. புரிய முடியும். ரட்சிக்கப்பட்ட பாவின் பைபிளில் எங்கேயுமே இல்லை. எங்கேயாவது போட்டிருக்க ரட்சிக்கப்பட்ட பாவின்னு போட்டிருக்குதா? கிடையாது. இங்கே இருக்கிறது யாரும் ரட்சிக்கப்பட்ட பாவி இல்லை. ஹலோ கேளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவியா?
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவி இல்லை, ரட்சிக்கப்பட்ட நீதிமான், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. முன்பு பாவியாக இருந்தோம், இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே யாரோ ஒருத்தவங்க உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட பாவி, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட, இங்கே திரும்ப சொல்லி இருக்கிற யாரும் ரட்சிக்கப்பட்ட பாவி இல்லை. பக்கத்து சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பாவியெலாம் இல்லை. ஏன்னா சில நேரத்தில் இந்த எண்ணங்களெல்லாம் வெளியே தூக்கி போட வேண்டியதாக இருக்குது. நிறைய கிறிஸ்துவ சபை விசுவாசிகள் இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவங்க, நாங்களும் ரட்சிக்கப்பட்ட பாவிங்க அப்படின்வாங்க. எங்கிருந்தால் அந்த புது விதமான வார்த்தையெல்லாம் கற்றுக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொன்னால் பாவி அல்ல. நம்ம முன்பு பாவியாக இருந்தேன், முன்பு பாவியாக இருந்தேன், இப்போ பாவியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென். இன்னொன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பிலே தேவன் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்தது மட்டும் அல்ல, பாதாளத்திலிருந்து நம்மை எழுப்பியிருக்கிறார். ஆமென். அதாவது நம்மையும் அவரோடு கூட எழுப்பி நல்லா மனதில் கொண்டு போய் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலன் பவுலின் போதனைகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, விசேஷமாக ரோமரில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். நாமும் ஒரு நாள் அவரோடு கூட, நம்முடைய நிலைமை, நம்முடைய ஸ்தானம் பாதாளமாக இருந்தது, நரகமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் நடந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் என்னுடைய பாவத்தை கழுவினது மட்டுமல்ல, என்னை பாதாளத்திலிருந்து என்னை எழுப்பி பரலோகத்தில் உட்கார வைத்திருக்கிறாரே. ஓ, எவ்வளோ பெரிய கிரேட் தெரியுமா? மீட்பில் நடந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மீட்பில் நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாளில் என்னுடைய பாவத்தை மட்டும் ஒரு மன்னிக்கல. நீ நினைக்கிறீங்களா பாவ மன்னிப்பு மட்டும் தான்? பாவ மன்னிப்பு ஒன்று இருக்குது. பாவத்தை மன்னித்தது மட்டும் இல்லை, என்னை பாதாளத்திலிருந்து என்னை எழுப்பி இருக்கிறார். என்னுடைய வாழ்விலே என் தலையெழுத்து என்னன்னா நரகம், என் தலையெழுத்து என்னன்னா வேதனை, என் தலையெழுத்து பாடு, என் தலையெழுத்து துக்கம். இதுதான் என் தலையில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு பாதாளம், வேதாளம், நரகத்திலிருந்து தேவன் என்னை எழுப்பி இருக்கிறார். அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன். எழுப்பப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்குள் பிதாவுடைய வலது பக்கத்தில் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் பாவத்தை மட்டும் நம்மளை மன்னிச்சு விடவில்லை. நினைக்கிறீங்களா ரட்சிப்பில் எதுவும் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் நடந்துச்சு நினைக்கிறீங்களா? கிடையாது. வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நான் பாதாளத்திலிருந்தும் என் இயேசுவால் எழுப்பப்பட்டிருக்கிறேன். அநேக மக்கள் இது அறியல. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி, இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலைக்கு நியமிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யாரையுமே பார்த்தீங்கன்னா உடனே பர்மனெண்ட் ஆக்குறது கிடையாது. பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, உடனே பர்மனெண்ட் ஆக்கியிருக்காங்களா? குறைந்தபட்சம் 1 மாதமாவது எடுக்குது. 1 மாதம். நான் குறைஞ்சபோது சில பேர் ரொம்ப நாள் ஒருத்தவங்களை பர்மனெண்ட் ஆக்குறது எவ்வளோ நாளாக ஆகுது. சில நேரத்தில் ரொம்ப நாளாக பிற்பாடு பர்மனெண்ட், இப்போ தாங்கன்னே பர்மனெண்ட்டே ஆக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. சில இடத்துல 6 மாதங்கள் ஆகலாம், சில இடத்துல 1 வருடம் ஆகலாம். ஏன்னா அவங்களுடைய நிர்வாகத்தை கவனிக்கும். நிர்வாகம் அவங்களுடைய செயல்பாடுகளை கவனிக்க ஆரம்பிக்கும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏது பண்ண எல்லாமே கவனிக்க ஆரம்பிக்கும். முடிச்ச பிற்பாடு அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி, அவங்க எல்லா டெஸ்ட்லேயும் ஜெயிச்ச பிற்பாடு தான் அப்புறமே நிர்வாகத்திற்கு எல்லாம் கூடி பேசுவாங்க, இப்போ இவங்களை இவரை பர்மனெண்ட் ஆக்கலாம். கவனமாக கேளுங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை வேலையில் நிரந்தரமாக வைக்கலாமா இல்லை வேலையிலேருந்து தூக்கலாமா என்பதை பார்த்திங்கன்னா நிர்வாகம் தீர்மானம் செய்கின்றது. பக்கத்துக்கு புரிஞ்சுச்சா? நீங்கள் கேளுங்களேன். நீ வேலை என்ற எந்த இடத்துல போனாலுமே, நீங்கள் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும், ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அந்த தொழிலிலே நீங்கள் நிரந்தரமாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கின்ற நிர்வாகத்தால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? நான் சொல்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் எங்கள் பாஸ்டர் சொன்னது உண்மையா பொய்யுங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்காணிக்கப்படுறோம்.
இல்லைங்களா? எல்லோரும் கண்காணிங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 11 பேர் கையெழுத்து போட வேண்டியதாக இருக்குது. இவர் அடுத்தது வைக்கலாமா, தூக்கலாமா? சில நல்ல முதலாளிகளாக இருக்கிறாங்க பாருங்கள், வெளியே தூக்குறப்ப கூட காசை கையில் கொடுத்து எப்படியோ வெளியே போடா சொல்கிறாங்க. நல்ல முதலாளிகளாக இருக்கிறாங்க. நிறைய இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க பாருங்கள். நான் எனக்கு பாக்கியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. பாக்கி வாங்கும்போது நீ பாக்கி கொடுக்க தேவையில்லை, முதல்ல இடத்த காலி நீ இருந்து என்னுடைய கம்பெனியை நாசமாக்குறதுக்கு பதிலாக நீ முதல்ல எனக்கு கம்பெனி பாக்கியை கூட கொடுக்க வேணாம், நீங்கள் என் இடத்த காலி பண்ண. நிர்வாகம் இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க. சில நல்ல ஆட்கள் இப்படி பண்ணுறாங்க. சில ஆட்கள்லாம் அவன்கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு எடுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்றது முக்கியமாக கவனமாக கேளுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லக்கூடியது தேவன் விசுவாசிகளை சோதித்து பார்த்து இவனை பர்மனெண்ட்டாக வைக்கலாமா இல்லை தூக்கலாமான்னு தீர்மானம் பண்ணுறது கிடையாது. என்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே உங்களுக்கு பரலோகம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கே உட்காந்துக்கிட்டு ஏப்பா கொஞ்சம் இந்த லியோவை வைக்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த விசுவாசியை வைக்கலாமா வேண்டாமா, அங்கே உட்காந்துட்டு பரலோகத்துக்கு தூதெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா ஏஞ்சல், ஏன் பார்த்து மிகாயல், இந்த கப்ரியல் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கப்பா, இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தலையை சொல்லிக்கிட்டு எங்கள் ஆதாம் தப்பு பண்ணப்போ கூட ஆண்டு தலையை சொல்லி அட என்னடா படுபாவி ஆதாம் இப்படி பண்ணிட, அதாவது திட்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிட்டியடா. ஏங்க இன்னி கூட சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆதாம் பண்ண வேலை இன்றைக்கி நம்ம படுற பாடு இருக்குதே. இந்த ஒரு மனுஷன் ஒழுங்காக இருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, அவன் பண்ண பிரச்சனை தான்ப்பா இன்றைக்கி நம்மளை எங்க இந்த மாதிரிலாம் இவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஆதாம் தவறு செய்தப்போ கூட ஆண்டவர் டென்ஷன் ஆகி என்னடா இது ஆதாம் இப்படி பண்ணிடச்சா அப்படிலாம் சொல்ல, இவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சு அவர் பிளானை முன்கூட்டியே போட்டு வச்சார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்படும் தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு பிளான் போடல, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே தேவன் மீட்பின் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். தேவன் எப்போதுமே மட்டமாக இட போடாதீங்க, தேவன் எப்போதும் தரங்குறவாக இட போடாதீங்க. கர்த்தர் நல்லவர் தான். அவர் மீறி என் வாழ்க்கையில் எந்த தவறையும் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது கிடையாது. என் வாழ்வில் தீமை ஏற்பட்டால் கூட தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் நாம் ஆராதிக்கின்றவர். நம்முடைய வாழ்விலே சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை, தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் சில நேரத்தில் சில அசம்பாவிதங்கள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், பல தீமைகள் ஏற்படும் போது என்ன ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. தீமை ஒன்று ஏற்பட்டால் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் தீமையும் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். ஆமென். அது ஒருவேளை என் திமிர்னால் ஏற்பட்ட தீமையாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? தீமை வரத்துக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று பிசாசு, மெயின் பாஸு பிசாசு. ரெண்டாவது கூட இருக்கிற ஆட்கள். சில ஆட்கள் நமக்கு பிடிக்காத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியாவது நான் கவுக்கணும், எப்படியாவது தூக்கணும், எப்படியாவது ஒரு வழி பண்ணிடணும்னு பிளான் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. முதல்ல யார் சொன்ன பிசாசு, ரெண்டாவது யார் சொன்ன கூட இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சத்துருக்கள், பைபிள் சத்துருக்கள்னு போடப்பட்டிருக்கு. சில நேரத்தில் பைபிளாக போட்டிருக்கு மாம்சத்தை பட்சிக்க அப்படின்னு பைபிளாக போடப்பட்டிருக்கு. என் நெருக்கையில் கர்த்தரே எனக்கு பலனாக இருந்தார் என்றெல்லாம் போடப்பட்டிருக்குது. முதல்ல பிசாசு, ரெண்டாவது தீமை பண்ணுறது கூட இருக்கிற சில ஆட்கள். சில நேரத்தில் நண்பர்களாக கூட இருக்கலாம். ஹலோ, சில நேரத்தில் நண்பர்களாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் நெருங்கிய உறவினர்களாக கூட இருக்கலாம். பேரெலாம் சொல்ல விரும்பலை, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் பிசாசு தீமை ஏற்படுத்தணும், அதையும் நன்மையாக மாற பண்ணுற தேவன் இருக்கிறாரு. ரெண்டாவது, எனக்கு விரோதமாக எழும்ப மக்கள் பல பேர் எழும்புவாங்க இல்லையா, அதில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த எனக்கு விரோதமாக எழும்புகிற தீமை உண்டு பண்ணுற மக்கள் அதில் எல்லா லிஸ்ட்டுமே இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் யார் நினச்சிக்கோ அந்த லிஸ்ட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் அதையும் நன்மையாக மாற பண்ணுவார். மூன்றாவது, என் கொழுப்பு இருக்குல்ல, ஆனால் அதையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நன்மையாக மாற பண்ணுறார். ஒரு நான் மிஸ்டேக், என் திமிரு,
என்னுடைய சில சேட்டை, இது நிமித்தமாக கூட சில நேரத்தில் நான் பண்ணுற சில வில்லத்தனம் நான் பண்ணுற சில நேரத்தில் வந்து இது நிமித்தமாக கூட சில நேரம் நம்ம தீமையில் போய் விழலாம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அதையும் தேவன் நன்மையாக மாற பண்ணுறார். இவரை என்ன சொல்கிறது? ஆமென். அவ்வளோ நல்லவர் நம்ம ஆராதிக்கின்ற ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நன்றாக மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர் தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல தீமைகள் ஏற்பட்டால் கூட நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கர்த்தர் நம்மளை தூக்கிடுவாரா, இறக்கிடுவாரா? நீ நினைக்க வேண்டாம். நீங்கள் என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரலோக வாசி. பைபிள் போடப்பட்டிருக்குது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகின்றான், பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அன்னைக்கு நியூ கிரியேஷன், அன்னைக்கு புது சிருஷ்டி, புதிய இனமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கே உட்காந்து யோசிச்சுட்டுக்கல, தலையை சொரிஞ்சிட்டு இருக்கல, இவனை வைக்கலாமா, இவனை வந்து கர்த்தருடைய பிள்ளையாக கொண்டு வரலாமா, மீட்கப்பட்டவனை கொண்டு வரலாமா, ரட்சிக்கப்பட்டவனை கொண்டு வரலாமான்னு கர்த்தர் வந்து இவன் முதல்ல வரட்டும். நம்ம சொல்கிறோம்ல, ஞானஸ்தானம் யாராவது கொடுக்குறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் ஞானஸ்தானம் யாராவது கொடுக்கணும், நாங்கள் என்ன சொல்லணும்னா, வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மாதம் சர்ச்சுக்கு, இல்லை 1 மாதம், இல்லை 6 மாதம் என்ன பண்ணுறோம், சர்ச்சுக்கு ரெகுலரா வாங்க. இது வந்து சபையில் சொல்லப்படுற ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட், பொதுவான ஒரு கருத்து. ஏன்னா உடனே யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கறது கிடையாது. அப்படி யாராவது கொடுக்குறாங்களா? அப்படி யாரும் கொடுக்கறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் உடனே நீங்கள் தான் வந்தாங்கன்னா பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கணும் உடனே முக்குறது கிடையாது, இல்லையா? உண்மை இல்லைங்களா? உடனே முக்குறாங்களா? இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறோம், சில கிளாஸ்லாம் வைப்பாங்க, சில பார்க்குறது, ஒழுங்காக வராங்களா வரலையா, ஒழுங்காக ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்குறாங்களா, எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் பார்த்து தீர்மானித்த பிற்பாடு தான் 2-3 பேர் சாட்சி வேற வைக்கிறோம். நம்ம வந்து என்ன சொல்கிறீங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களா? சாட்சி சபையில் சில ஆட்களுமே பாஸ் வைப்பை கொடுக்கலாம், கரெக்டாக வந்துட்டாருன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல நாங்கள் பார்க்குறோம், 2 சாட்சிகள் சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா வேணாமா நம்ம யோசிக்கிறோம். ஹலோ. ஆனால் ரட்சிப்பு என்று வரும்போது நம்முடைய உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் மீட்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம். அதுக்கு தேவன் வந்து 1 மாதம் வெயிட் பண்ணி, 2 மாதம் வெயிட் பண்ணி, 6 மாதம் வெயிட் பண்ணி, 1 வருஷம் வெயிட் பண்ணிலாம் பார்த்துட்டு இவன் ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை இல்லையா அது யோசிக்கிறது கிடையாது. என்றைக்கு நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகின்றோம். ஆமென். புரியுதுங்களா? தேவன் நல்லவராக இருக்கிறாரு. ஆகவே இது எல்லாமே நம்முடைய தகுதியினால் அல்ல, இவைகள் எல்லாமே தேவனுடைய தகுதியினால் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் மாற்றப்பட்டது நம்முடைய தகுதியினால் கிடையாது, நம்முடைய நீதியினால் அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்கின்றது. ஆகவேதான் தேவன் அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம நீதி கிடையாதுங்க. நம்ம நீதியெல்லாம் கணக்கு போட்டால் அது அவ்வளோ டர்ட்டி. தேவன் அப்படி பண்ணல, அவருடைய நீதியவே கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் அவரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம வந்து தேவனால் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய சோதனையிலிருந்து எப்படியாவது நம்ம தப்பித்து விடலாம் என்று திட்டம் போடுவது கிடையாது. தேவன் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் நாம் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்வதற்காக தான் தேவன் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய ஸ்தானம் எங்க? பிதாவின் வலது பக்கம். யாருக்குள்ள உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? நம்ம எங்கிருந்து ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிதாவின் வலது பக்கத்தில் நாம் சர்வத்தையும் ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய மனதையும் நம்முடைய சரீரத்தினுடைய தொழிலையும் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் மனதை ஆளுங்கள், உங்களை ஆளுங்கள், சகலவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென்.
பிற்போக்கான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், மோசமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பிசாசு கொண்டு வருகின்ற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஆளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகுதான் வேதம் நீதிமான்களை எப்படி சொல்கிறது சொன்னால், தேவனுடைய ராஜாக்கள் என்று நீதிமான்களாக நம்மை பார்த்து வேதம் சொல்கின்றது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்கள் தேவனுடைய ராஜாக்கள். ஆமென். அவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. சொல்லுங்க, என் தேவன் ராஜாதி ராஜா. சொல்லுங்க, கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட். ஆமென். சொல்லுங்க, என் தேவன் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கின்றார். ஆமென். இப்ப ராஜாதி ராஜான்னா என்ன சொல்றாருன்னா, நம்மளெல்லாம் ராஜாக்களாக வச்சுக்கிட்டு அவர் யாருன்னா ராஜாக்கள் எல்லாம் ஆள்கிற ராஜாதி ராஜா. ஆமென். புரியுதுங்களா? சின்ன வயசுல ஒரு பாட்டு போடுவோம், கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட், க்ளோரி ஹalleluya. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பாட்டு. வீட்டில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும். கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட், க்ளோரின்னு ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு ஹை பீட்டில் முடிப்பாங்க அந்த பாட்டை. அப்படியே பாட்டு வேகத்தில் போகும். நல்லா அந்த ஃபாரினர்ஸ் பாடுவாங்க. ஒன்று சிம்பிளான பாட்டு தான், கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட், க்ளோரி ஹalleluya. சொல்லுங்க, கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட், க்ளோரி ஹalleluya. அவ்வளோதான். ரொம்ப அருமையாக இருக்கும், கேளுங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும். படிப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக. நம்ம எல்லாரையும் யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். சொல்லுங்க, நம்மை ராஜாக்களும். சொல்லுங்க, நம்மை ராஜாக்களும். அப்புறம் ஆசாரியர்களும் ஆக்கின. அப்ப கவனிக்கணும், யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின ஆக்கியோன் சொல்றாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். ஹலோ, நீங்கள் எல்லாரும் ராஜாக்கள், நாம் எல்லாரும் ராஜாக்கள். யார் செஞ்சது? யார் செஞ்ச வேலை? யார் பார்த்த வேலை இது? தேவன் பார்த்த வேலை. ஆமென். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆள பிறந்தவர்கள் ஆதியாகமம் 1:26 அங்கே வந்துடுச்சு. 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பலுகி பெருகி, பின்பு தேவன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிளஸிங். மனுஷனை உண்டாகிட்டு அவன் மேலே முத பிளஸிங்கை கூறுறாரு. என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பிளஸிங். ஆமென். வேதத்தில் முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, நீ ராஜாடா. தேவன் ஆதாம் ஏவாளை பார்த்து நீ ராஜா, யூ ஆர் ஏ கிங் என்று சொல்லக்கூடிய அளவு. ராஜாக்களை போல ஆள கடவர்கள். என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து கெஞ்சுரும் ஆண்டவரே, மன்றாடுறோம் ஆண்டவரே, நிப்பாட்டு, ஒப்பாரி வச்சுக்காது. சில தடவை விசுவாசிக்கு ஒப்பாரி வைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அப்படி தான் திட்ட வேண்டியதாக இருக்கு. என்ன நீ வந்து ஒரு எந்த ஒரு ராஜாவா? உதாரணம் சொல்ல போனால், நம்ம சிஎம் இருக்கிறாரு, போய் பிரதமர்கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கிறாரா? பெரிய தலைவர் போய் இந்த அழுத சீன் பார்த்துருக்கீங்களா? ஏதோ பேப்பரில் நேற்று பேப்பரில் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம சிஎம் டெல்லியில் போய் அழுதாருன்னு பார்த்தீங்களா? பார்த்துருக்க முடியாது. பார்த்துருக்க முடியாது. எந்த அமைச்சர்களாக இருந்தாலும், எந்த அமைச்சர்னா சிஎம் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு மாநிலத்தில் எந்த சிஎம்மும் போய் பிரதமர்களை பார்த்து
பிரதமரை பார்த்து அழுதாங்க, ஒப்பாரி வச்சாங்க, கூப்பாடு போட்டாங்க. அவங்க அழுகையினால் அந்த இடமே நிறைந்து விட்டதெல்லாம் போட்டிருக்காங்களா? ஒரு அழுதான்னா பிரதமர் நிப்பார், என்ன நீ அப்படி சொல்கிறேன். நம்மளாம் ராஜாக்கள் எப்படி ஆனோம்? ஓட்டு போட்டு ஜெயிச்சார்கள. அவரே கிரேஸ் கிருபையால் என்னையும் உங்களை ராஜாவாக அவர் மாற்றியிருக்கிறார். நம்முடைய வேலை இது, என்னை கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அவர் சொல்கிறார் இல்லையா, மகிமையையும் வல்லமையையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அவருக்கு செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் ராஜாவானது என்னுடைய புண்ணியம் கிடையாது ஆண்டவரே, உங்கள் ரத்தம், உங்களுடைய கிருபை, உங்கள் தயவு, உங்களுடைய இரக்கம், அது நிமித்தமாக நான் ஆயிருக்கிறேன், என்னை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராஜாக்கள் எப்போ பார்த்தாலும் கண்ணீர்லையும் கவலையிலையும் மன்றாட்டிலும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ராஜாக்களாகி நீங்கள் தைரியமாக இருங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறவர்கள். சொல்லுங்க, நீதிமான்களாகி நான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பேன். நீதிமானாகிய என்னுடைய பாதை ராஜ பாதை. நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடு வராது. எழுந்து நிற்போம். என்னன்னா, நம்ம செத்த பிற்பாடு தான் நம்ம ஆளுவோம் என்று தேவன் சொல்லலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம அவருடைய வருகையில் நம்மெல்லாம் போய் ஆளுகை செய்வோம். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அங்கே போய் ஆளுகை பண்ணுறது இல்லை. கர்த்தர் பண்ணி அங்கே வந்து ஆளுகை பண்ணுறது என் பிளான் கிடையாது. இந்த பூமியிலேயே நீ ஆளும்படி நான் உன்னை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆளும்படி தான் தேவன் உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதிமானுடைய தன்மையில் ஒரு தேவன் கொடுத்த ஒரு பொசிஷன் என்னன்னு சொன்னால், ஆளும்படி உண்டாகின்ற ஒரு தன்மை தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் தேவ பிள்ளைகளை நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நீதிமான்கள் என்ற சந்தோஷப்படணும். தேவனை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆகவே தைரியமாக தேவனுடைய கிருபாசனத்தில் வரலாம், கிட்டி சேரலாம், இரக்கத்தை பெறவும் கிருபை அடையவும் தைரியமாக வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தைரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி நம்ம ரத்தம்லாம் தைரியத்தை கொடுத்துருக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள் இந்த பூமியிலே பூமிக்குரியவைகள் மீது கவனம் செலுத்தாதீர்கள், பரலோகத்துக்குரிய காரியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனதினால் கீழே போயிடாதீங்க, நம்முடைய மனதினால் மேலே எழும்புங்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு ஒரு மேலான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர்கள், உமக்கு நன்றி ஆண்டவரே. மேலான பாக்கியம் பெற்றிருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபல ஷபலப ரிபியங்கபர புஷபலபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் கிருபாதார பலியானவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரத்தத்தால் எங்களை மீட்டவரே, இரத்தத்தால் எங்களை விலைக்கிரயம் செலுத்தி எங்களை மீட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை மீட்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. எங்களை ரட்சித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நீதிமானாக நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்த புண்ணியம் அல்ல, நாங்கள் செய்த தியாகம் அல்ல, நாங்கள் பண்ணின ஜெபமும் உபவாசமும் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் நிமித்தமாக, சிலுவை நிமித்தமாக நீர் எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை உம்மோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உம்முடைய வலது பக்கத்தில் உட்காரும்படி செய்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கிருந்து நாங்கள் ஆள வேண்டும் என்று விரும்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பதவி டெம்பரவரியானது அல்ல, தற்காலிகமானது அல்ல, நிரந்தரமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று உம்முடைய திட்டமாக இருந்ததே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இனிமேல் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி வாழ போகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மேலானவைகளை தேடி வாழட்டும் கர்த்தாவே. எண்ணங்களிலே உயர்வான எண்ணமுடையவர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வதாக. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றேன். தேவ கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. இந்த மாதம் முழுவதுமே நடத்தின தேவனே, வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திலும் உடைய பிள்ளைகளை அற்புத விதமாக அழகாக நடத்துவீராக. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மிச்சம் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு உடைய பிள்ளைகளுடைய நிர்வாகம், அவர்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகுவதாக, உம்மால் பெருகுவதாக. தகப்பனே, நீதி அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் நாங்கள் படிப்பது போல இங்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நீதியை அடைந்து வாழட்டும், ராஜாக்களாக உலாவரட்டும், செல்வ சீமான்களாக உலாவரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. இதுவரை நடத்தின தேவன், இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன், இனி வருகிற நாட்களுடைய புதிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வேத வாக்கு நிறைவேறட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.